அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்கள் துறை அமைச்சரே போகல. நீங்கள் 4 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன், பேசியிருக்கேன். அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு, கமிஷனர் செக்ரட்டரி பேசிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் செயலாளர்லாம் அதில் கவனமாக இருந்து பேசிட்டு தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் விட்டுருலாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்குறாங்க. தேர்தல் வர்றதுனால தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்யறவங்கலாம் வேலைக்கு எடுக்கிறாங்க, எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே செய்யல. அவங்கள்ட்ட நான் சொல்கிறேங்க, இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் நாங்கள் எடுக்கல. துப்புரவு தொழிலாளரோட பேசிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கே ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள், நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளியிலிருந்து யாரையும் எடுக்கல. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தா, நேற்று கூட அங்கதாங்க இருந்துட்டு வரேன். நீங்க வேணா வாங்க, கேமராவோட வந்தா பிடிச்சிக்கலாம். ஏங்க நாங்க அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசினோம். நேரடியாக ஸ்பாட்டுக்கு போல, அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. சரி, வேற பேச்சு ஏங்க அவர் சொல்லியிருக்காரு. நாங்க தான் நேரடியா நான் இருந்த, என்ன நம்ப மாட்டியா, நான் 4 நாள் அங்கதான் இருக்கேன் சொல்றாங்க அவங்க. நான் அவங்கள பத்தி குற்றச்சாட்ட விரும்பல. நான் கலந்துகிட்டு இருக்கேன். முதலமைச்சர் எங்களுக்கு தீர்க்க சொல்லியிருக்காரு, பேசிட்டு இருக்கேன். வேற பேச்சு பேசுங்க, அடுத்த பேச்சுக்கு வாங்க.